ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன் எஃப் பார்ட் 6. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. பார்ட் 5 அப்படி விட்டுருப்போமா, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இங்கே நம்ம ஜிமின் தான் டேவா ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி ஃபீல் பண்ணி கிஸ் பண்ண டேவும் அப்படியே மெல்ட் ஆகிட்டார் அந்த கிஸ்ல. ரெண்டு பேரும் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு என்னோடய அப்பா அம்மா யார் என்ன சொல்லணும் அதை பற்றி கவலை இல்லை, ஓகேவா? எனக்கு நீ வேணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. டேக் அப்போ ஷாக்காக எடுத்துகிட்டே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உன்னை வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க இல்லையா, இனிமேல் அவங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியா, நீ பார்த்துப்பியா? நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. நீ ஒரு நம்பர் 1 CEO தெரியும், ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜெமின் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஒன்று அவங்கள வேறு யாருமே ஒன்று தொடவே முடியாது சொல்லிட்டு நம்ம ஜெமின் சொல்ல டே பார்க்குறாங்க. ஏன் எதனா கேங் வச்சிருக்கியா, மாஃபியா கேங் எதனா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜெமின் பார்க்குறாங்க. ஏன்னா ஜெகோப்ட்ட சொல்லாமல் எதுவும் இப்படி ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, ஓகேவா? நான் உன்னை பாத்ரூமே பார்த்துப்பேன், ஓகே? நீ சேஃபாக இருக்கும், இப்போ போ, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெமின் சொல்ல டே பார்க்குறாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ ஜிமின் தான் டே போன உடனே ஃபோன் பண்ணுறாரு ஒரு பர்சனுக்கு. ஹலோ ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பாஸ் சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த இடத்துல இருக்காங்க, கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு வரையா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக வரேன் சார் சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஜிமின் இன்னொரு பர்சன் கால் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. சார் பாஸ் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இது யாருன்னா நம்ம ஜிமினுடைய மாஃபியா கேங்கு, ஓகேவா? அவங்க பிளாக் ரோஸ் வச்சுருக்காங்களே, அந்த மாஃபியா கேங்கோடைய ஒரு பர்சன் தான். சொல்லுங்கள் பாஸ் சொல்கிறாங்க. பாரு, இன்றைக்கி ஒரு கேங்கோட நேம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. சார், இது நியூவாக வந்து கேள்விப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, எதுக்கு இந்த பர்சன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக சார் சொல்லிட்டு அவங்களுக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் நினச்சிருக்காங்க. ஜிமின் 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு அந்த நம்ம ஃப்ளிக்ஸ் வந்து கார் எடுத்துகிட்டு வராங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் காரில் இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படி நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. உங்கள்கிட்ட நான் எவ்வளோ தான் க்ளோஸ் ஆனாலும் என்னால் ஏன் உங்கள்கிட்ட வந்து எதுவும் வாங்கவே தெரிஞ்சிக்க முடியல, எந்த இதுவே என்னால் என்கிட்ட சொல்ல மாட்டேன், ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன், ரொம்ப கஷ்டம் தான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றும் வாங்குறது இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பிளானை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு போகிறாங்க. இப்போது அப்படியே நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே வீட்டுக்கு வரும்போதே நம்ம ஜிமின் நடா அப்படி வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம சுகா அண்ட் ஜேகப் சைட் பார்க்குறாண்டா. இந்த பக்கம் சுகா அண்ட் ஜேகப் நல்லா தூங்கியிருப்பாங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க. எனக்கு ஷூட் இருக்குது, நான் போயிட்டு போகிறேன், நீ கொஞ்சம் லேட்டாக வாசல் சொல்கிறாங்க. ஏன்னா இவன் நடுப்பு ஒன்றால் தெரியாது இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம ஜேகப் ஓகே சொல்கிறாங்க. இப்போ சுகா போய்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு டோர் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குற வெளியே யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்பாடா சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. அப்படி யாருக்கும் தெரியாமல் போகிறாரு. இப்போ ஒரு பர்சன் லிஃப்ட்டுக்கிட்ட தான் மறைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எட்டி பார்க்குறாங்க. இவன் யார் கூட இருந்திருப்பான் அந்த ரூமில் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யார் கூட இருந்திருக்கான் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் பீரியட் இவன் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 1 இயர் தான் இருக்கும், இல்லை 1.5 years இருக்கும். அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனால் 2-3 படம் தான் நடிச்சிருக்கானா, இவ்வளோ ஃபேமஸாக இவ்வளோ பெரிய கம்பெனியில் எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ரொம்ப ஜெலஸாக பார்க்குறாங்க. எனக்கு ஏதோ இருக்குன்னு தெரியுது, ஒரு ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சான்ஸ் கிடைக்கட்டும், கண்டிப்பாக நான் யாரும் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இப்போ நம்ம சுகா டேரெக்டாக வந்து ஷூட்டிங் பார்த்து தான் போகிறாங்க. அந்த ஷூட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா பீச் சைடில். ஏன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதுவே வந்துட்டு பீச் சைடில் தான் இருக்கும். அந்த பீச்சில் தான் ஒரு ஷூட் நடக்குது. என்ன மாதிரி ஷூட்டிங் அப்படின்னா, நம்ம வாட்டர் பைக் இருக்குல்ல, நம்ம கடல்லே ஓட்டுவோம் அந்த பைக்கை தான் நம்ம சுகா வந்து ஓட்டுறோம். இப்போது அது கடலுக்கு பக்கத்துலேயே தான், நம்ம கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அது ஓட்டுவாங்க. கொஞ்சம் தூரத்தில் போட்டு வச்சுக்கிட்டு ஷூட்டிங் அந்த கேமராமேன்ஸ் இருக்காங்களா, அவங்க ஷூட் பண்ணுவாங்க. அது அப்படி தான். இப்போ நம்ம சுகா அந்த இடத்துல நின்றுருக்காங்க. ஜேகப் எல்லாத்தையும் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஏன் சொல்லி நிற்கிறாரு. அவர் வராரு, வந்துட்டு இந்த பீச் சைடாக வராரு, வந்து நின்று பார்த்துட்ருக்காரு. இப்போ சுகா ஜேகப் பார்த்ததும் அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் போயிடுறாங்க. மற்றவங்க இருக்காங்க, அதாவது நம்ம கம்பெனியில் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஐயோ இவரா சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜேகப் தான் அவ்வளோ ஹேண்ட்ஸம்னு அப்படி சுகாவே பார்த்துருக்காங்க. சுகா மாசா அப்படி அந்த ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகப் பார்த்துட்டே இருக்கும். சடனாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே பாக்கெட்லேருந்து கண்ணை எடுத்துகிட்டு அப்படியே சுகாவை சுகாவை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா ரன் பண்ணி பார்த்தா நிறைய பேர் பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஏன்னா சுகாவுக்கு பின்னாடி நிறைய பேர் அப்படின்னா ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவரு பைக் வச்சுட்டு அந்த தண்ணி நின்றுட்டுருக்காரு இல்லையா, அவரை அப்படியே சுற்றி நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணி அப்படியே வந்துட்டு சுகாவை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜேகப் தான் அப்படியே எல்லோரும் ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஜேகப் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு தண்ணிக்குள்ளே குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகிறாரு. ஏன்னா அது பக்கத்தில் தான் இருக்குது, அந்த கரையிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான். டக்குன்னு அவர் தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சு போயிட்டு அப்படியே அந்த சுகா கடை பைக் கிட்ட போகிறாங்க. சுகாவோட பைக் மேலே ஏறிட்டு அப்படியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அந்த பர்சன் எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சுகாவும் ஜேகப்பும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. சுகாவுக்கும் நல்லா ஃபைட்டிங் வரும். 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட. ஆனால் இவர் தான் ஜேகப் தான் கண்ணு திருப்பி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தங்களையும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ கோவம், நம்ம சுகாவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா
அவருக்கு ஒரு எப்படின்னா லைட்டாக ஹெட் பெயின் வருது. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷுவல் வருது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு நடந்த மாதிரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாருனா இவங்க ரொம்ப ஷூட் பண்ணிகிட்டே இருக்கா. சுகா என்ன பண்ணாரு, பைக்கை ஸ்பீடாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க ஓட்டிருக்க மாட்டாரு, ஜஸ்ட் சும்மா வச்சுட்டு ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாரு ஏன்னா அந்த ஷூட்டுக்காக. இப்போ என்ன பண்ணாரு, ரியலாகவே பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னு அவங்க விடாமல் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகர் நம்ம ஜெகமுடைய செக்ரட்டரி இருக்காங்க மெக்கு. அவர் பார்க்குறாரு, கடவுள் இது என்ன சொல்லி பார்த்துட்டு இப்போ அவங்க பாடி கார்ட்ஸில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எல்லாரும் வர வைக்கிறாங்க. எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெகு பொறுப்பு ஃபைட் பண்ணிட்டே இருக்கா. இப்போ சுகர் நோட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது முடியாதுன்னு தெரியும் போது, ஏன்னா நம்ம ஜெகப் என்ன பண்ணுவோம்னா நம்ம சுகாவை பார்க்குறாங்க. சுகா எதாவது டைட்டாக பிடி சொல்கிறாங்க. ஜெகப்பும் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து தண்ணி குதிச்சிடுறாங்க. குதிச்ச ஒரு செகண்டில் பார்த்தா அந்த பைக் வெடிச்சிருது. ஏன்னா அவங்க ஷூட் பண்ணதில் ஒரு இது நம்ம அந்த பைக்கில் ஷூட் அவுட் ஆகும்போது அது கொஞ்சம் புக வர ஆரம்பிச்சிருக்கும். அப்போயே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வெடிக்க போகுது அப்படின்ற ரீசனுக்காக நம்ம சுகா ஜெகப் ஹக் பண்ணிக்க சொல்லி குதிச்சிருப்பாங்க. 2 பேரும் குதிச்சு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்போ போட்டில் இருப்பாங்களே அவங்களோட ஆளுங்க கேமராமேன்லாம் அவங்க டக்குன்னு அந்த லைஃப் ஜாக்கெட் தூக்கி போட்டு காப்பாற்றிடுறாங்க. இப்போ அவங்க கரைக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெகப்பும் கரைக்கு வந்ததும் ஜெகப்பு அப்படி மெக்க பார்த்து மறைக்காது. இதான் நீ கொடுத்துருக்கு பாதுகாப்பாக சொல்லி கேட்குறாங்க. நம்ம கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்துருக்கோம், உங்களுக்கு இதானே பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒரு லட்சணமாக சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தது, எப்படி வந்தாங்க எங்கே வந்தாங்கன்னு தெரியல சார் சொல்கிறாங்க. இவங்க யாரும் கூட தெரியல சொல்லி கேட்குறாங்க. ஜெகப்பு அவ்வளோ கோவம். நிறைய பேர் ஷூட் அவுட் ஆடி கிடக்குறாங்க இல்லையா, அது 2 பேர் மட்டும் கொஞ்சம் உயிரோடு இருக்காங்க. அவங்கள போயிட்டு இப்போ ஜெகப் தான் அந்த அடி அடிக்கிற அடிச்சிருங்க பாரு சொல்லு, நீ யார், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே ஷூட் பண்ண வந்திருப்பா, நீ யார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் சார் உங்களோட பிஸ்னஸ் பேரோட ஒரு எனிமி நேமை சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் சார் அந்த பர்சனை எங்களை அனுப்புகிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெகப்க்கு அவ்வளோக்கா ஒரு அந்தளவு தானே ஆயிடுச்சு அவனுக்கு. ஓகே நான் பார்த்துக்க சொல்லிட்டு மேக்கப்னு சொல்லிட்டாங்க சார் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் நம்ம குடோன் கொடுத்துக்கிட்டு போக சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் அப்படியே அவங்களோட பாடி கார்டை விட்டு தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. இப்போது அப்படியே ஜெகப்பு சுகா கிட்ட வராங்க. நீ ஓகே தானே கேட்குறாங்க. இப்போது சுகா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜெகப்புடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்க அந்த மாதிரி ஆபத்தான வேலை பார்க்காத சொல்லிட்டு ஏன் இப்போ கேட்க மாட்டேங்கிற சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல ஜெகப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்டிருக்கேன், அந்த ஞாபகம் அவருக்கு வருது, ஒரு மாதிரி இருக்குது. யுங்கி அப்படி சொல்கிறாங்க. யுங்கி அது யார் சொல்லி கேட்குறாங்க. யுங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் கோவமாக பேசுறது. உண்மையாக யுங்கி யார், எதுக்கு இப்போ தான் யுங்கி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கத்த ஜெக பார்க்குறாங்க. நீ தாண்டா யுங்கி, என்னோட யுங்கிடா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ என்னோட யுங்கிடா அப்படின்னு சொல்லி ஜெகப் சொல்ல சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சுகாவுக்கு அப்படியே ஹெட் பெயின் ஆகிட்டு ஒரு மாதிரி விஷுவலாக வந்துட்டுருக்கு. இப்போ சுகா அப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு பெரிய ஒரு பெரிய காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜெகோப் இது நம்ம இப்போ பண்ணணுமா, ஆமாம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா மட்டும் சொல்கிறாங்க. அப்பா மட்டும் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அது இப்போதைக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தோணுது சார். நான் எனக்கு இப்போதைக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், ஸோ நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறமா அப்பா மட்டும் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க அப்பா மட்டும் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஓகேவா, அந்த ரீசனால் இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. இது யாருன்னா சுகா ஜெகோப் 2 பேரும் ஃபாரினில் படிச்சிருப்பாங்க ஒன்றா. அப்போது நம்ம சுகா சாதாரண பர்சன் கிடையாது, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் தான், பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. அவருக்கு இந்த பிளாக் ரோஸ்டோட லீடர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசை வந்திருக்கும். அப்படி தெரிய வரும்போது அது ஜெகோப் அப்படி தெரியுது. ஜெகோப் படிச்சுட்டு இருக்கும்போது மாஃபியா கேங் லீடராக இருந்திருப்பாரு. அவர் பார்க்கும்போது நம்ம சுகாவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்படி தான் அவங்க 2 பேரும் ஃபாலோ ஆகிருப்பாங்க. ஒருத்தர் பேசி பிடிச்சி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி ஆல்மோஸ்ட் ரொம்ப டேஸாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஜெகோப் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது சடனாக அவங்களை அட்டாக் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களாம் இவங்க பிஸ்னஸ் எனிமி தான். ஏன்னா நம்ம சுகாவும் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் இல்லையா, ரொம்ப ரிச்சான ஒரு பையன். அதனால இப்போ அவங்கள அட்டாக் பண்ண வர சுகாவும் ஜெகப்பும் 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. எவ்வளவோ சுகாவும் ஜெகப்பும் மாறி ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு பாசம் புல்லட்டை நம்ம ஜெகப் பக்கம் திருப்பா ஜெகப் சர்வ் பண்ணுற ஒரே ரீசனுக்காக அப்படி குறுக்க வந்துடுறாரு. இப்போ அவருடைய செஸ்ட் கிட்ட போட்டு நல்லா பிளட் பாஞ்சிடுது. அப்படியே பிளட் அப்படியே தெரிச்சு விழுது, அப்படியே தெறிக்குது அவர் உடம்புல இருந்து. ஜெகப் பார்க்குறாங்க சுகா அப்புறம் சொல்லிப்பாங்க. இப்போ சுகா அப்படியே மயங்கி விழுறாங்க. இப்போ ஜெகப்புக்கு கோவம் வந்து அவர் கண் எடுத்துட்டு மொத்த பேர் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இது வரைக்கும் கையால் தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் கண் எடுத்துட்டு நம்ம அவங்க ஆள் யார், அப்புறம் நம்ம சுகாவோட ஆள் யார், சுகாவை அட்டாக் பண்ணுவாங்க யாருன்னா அவர் பார்க்கவே இல்லை. மொத்தமாக அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து அட்டாக் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக ஒரு பாசம் வராங்க. அப்படியே ஜெகப்போட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜெகப் திரும்பி பார்த்தா ஜாக்சன் தான். ஜாக்சன் சொல்கிறாங்க பாரு வா சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட எதை பற்றி கேட்காம புடிவாதமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடுறாரு. ஒரு ஹெலிகாப்டர் வர வச்சு அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சுகா அப்படியே மயங்கி விழுந்துருப்பாரு. அப்புறம் நம்ம ஜெகப் நினைக்கிறாங்க சுகா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் நினச்சிருப்பாங்க. அப்படியே அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே
அவர் பிடிச்சிட்டு போயிறாங்க. ஜெகப் அப்படியே பார்த்துட்டு கண்ணீரோட போயிட்டுருக்காரு. அவர் தாங்கிக்க முடியல. ஒரு அப்படியே வந்துட்டு நம்ம சுகா என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு மயங்கி விழுந்துருப்பாரு. ஜெகப் போகிறத அப்படி பார்த்துருப்பாரு. அவர் மயங்கி விழுந்துருப்பாரு. இப்போ கரண்ட்லி நம்ம சுகா தான் வந்துட்டு பார்க்குறாரு. ஜெகப்பை பார்த்ததும் சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஜெகப் அப்படி சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. இவர் உள்ள இவனுக்கு ஜெகப் பார்க்குறாங்க. இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கா இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவல் மட்டும் வந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம எதுவும் யூங்கின்னு கூப்பிட வேணாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுகா நீ ஓகே சொல்கிறாங்க. இப்போது யூங்கி கோமது யார் அது யார் சுகா சொல்கிறாங்க. நான் யூங்கி, நான் மின் யூங்கி, உனக்கு புரியுதா, நான் மின் யூங்கி, யார் வந்து சுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பா. ஜெகப் கேட்குறப்பா. சுகா கேட்கா ஜெகப் ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னு இருக்கு நான் யூங்கி ஏன் உனக்கு என்ன தெரியல சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகா ஜெகப் உனக்கு சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு என்ன ஞாபகம் வந்து கேட்குறாங்க. இப்போது யூங்கி பார்க்குறாங்க. ஏன் எனக்கு ஞாபகம் வராமல் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஜெகப் பார்க்குறாங்க. ஜெகப் அப்படி பயந்து போயிருக்கு. இது வரைக்கும் ஜெகப் அழுதே கிடையாது. இப்போ சுகாவுக்கு ஞாபகம் வந்து அடுத்த செகண்ட் டைட்டாக பிடிக்கிறாரு. அவர் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. 2 years ஆகுது நம்ம சுகா அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த மாதிரி போயிட்டு அவர் இதுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டார். இப்போ தான் பார்க்குறாங்க சுகா இறந்துட்டாருன்னு நம்ம இவங்க நம்ம ஜெகப் நினச்சிருப்பாங்க. இப்போ உயிரோடு இருக்காரு. அது பாஸ்ட்டாக ஞாபகம் வந்தது. ஜெகப் அளவுக்கு அப்படியே அந்த சந்தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அழுத ஹக் பண்ணி அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் இந்த பக்கம் நம்ம சுகா அதோட அழுதாரு. 2 பேரும் மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ்ஸு டூடா சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படிடா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சுகா நீ சொல்கிறாங்க. சுகாவா சொல்கிறாங்க. சாரி இவங்க சொல்லிட்டு நம்ம ஜெகப் அப்படியே இங்கே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ லவ். இதில் நம்ம இப்போ என்ன சொல்லிடுறேன் நம்ம இவங்க இருக்கார்ல அவருக்கு தம்பி இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைன்னா பட் டே தான். ஓகேவா டே அண்ட் இவங்க பிரதர்ஸ் வந்து ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க. இது இப்போ வந்து நம்ம சுகாவுக்கே ஞாபகம் இப்போ இவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் நம்ம தான் இருக்கணும் அவர் யார் எப்படி இந்த இதில் வந்தாரு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு போக பார்த்து புரியும். ஓகேவா இப்போது நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. நீ உனக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. அம்மா நீ எங்கே போயிட்டு என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் 6 உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீ இறந்துட்டேன்னு நினச்சிட்டேன்டா. 6 months ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். யார்கிட்டையும் பேசாமல் சரியாக தூங்காமல் ஒர்க்கு நான் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக இருந்து வெளில வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 yearsக்கு அப்புறம் உன்னை இங்கே பார்த்தேன். அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ இவங்கியாக இருந்தாலும் சரி சுகாவாக இருந்தாலும் சரி நீ என்னோட இவங்க மட்டும் எனக்கு தெரியும். உனக்கு பாசிட்டிவ் மெமரிஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் உன்னை என் கூடவே வச்சுக்கணும். இப்படியே நான் உங்க கூட இருந்து நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறதா சொல்கிறாங்க. இல்லைடா நீ தான் ரொம்ப ஹார்ட் ஆயிருக்க சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க தான் பார்க்குறேன். இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. சரிவா இப்போ போகலாம் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஷூட்டு அடே இங்கே பாரு நீ ஒன்றும் ஒரு ஆக்டர் கிடையாது. நீ ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்டா உனக்கு பர்சனல் ஞாபகம் வந்து சொல்கிறாங்க. இல்லை அதுக்காக விட்டு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஜாப் வந்து சொல்கிறாங்க. நீ எப்படி ஆக்டர் ஆனா சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்குறாங்க. அது தெரியலடா நான் 3 months கோமாவில் இருந்தேன். 3 months ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லேடி என் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நீ உன் பேர் சுகா நீ வந்து ஒரு ஆக்டர் ஃபில்ம்லாம் பண்ணிகிட்டு இருக்கா சின்ன மாடலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கா சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு என்னதுக்கு ஆமாம் அவங்கேயும் விட்டு அப்படி சொன்னாங்க. தெரியலடா என்ன அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா சான்ஸ் தேடி போவேன். இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்குடா ஜெகப் சொன்ன இவங்க சொல்ல ஜெகப் ஒரு மாதிரி ஆயிடுது. அட பாவி நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சரி ஓகே நாளைக்கு பார்த்துட்டு இல்லை எனக்கு இப்போ முடிச்சு கொடுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் இந்த ஜாப் இங்கே பாரு இப்போ கூட உன் கம்பெனியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு. நீ ரொம்ப டேலண்டடாக இருக்கடா. உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு வந்து என்னோட செக்ரட்டரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா உன்னோட மாடலிங் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீ 3 படம் தான் நடிச்சிருக்கு ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அந்த ஜாப் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜெகத்தை ஒரு மாதிரி வேடாக பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே இன்னைக்கு ஷூட் பண்ண முடியாது ஓகேவா இன்றைக்கி ஒரு மாதிரி ஆகிடுச்சிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த ஜாப் பண்ணி விட்டுணும் சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே பண்ணிக்கலாமா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா யார் அந்த லேடி சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போது ஜெகப் பார்க்குறாங்க. யார் நான் கண்டுபிடிக்கிறேன் எதுக்காக அவங்க மாடல்னு சொன்னாங்க எதுக்காக நேம் முன்னே சுகான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் உங்களை மாடலாக ஆக்குறாங்க அவங்க சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஜெகப் 2 பேரும் அப்படியே ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே ஹாப்பியாக உள்ள வராரு வீட்டுக்குள்ளே அப்படியே. ஏன்னா அவருக்கு டேவை கிஸ் பண்ணது டேக்கு இந்த மாதிரி போல்டாக சொன்னது அதெல்லாம் நினச்சிட்டு அப்படி அப்படியே ஹாப்பியாக உள்ள வர இங்கே ஒரு மாதம் அப்படியே கோவம் நினச்சிருக்காங்க. இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ரன் பண்ணி பார்த்தா சின்ன தான் நினச்சிருக்காரு. மிட் நைட் இப்போது அவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில் யாருமே தூங்கவே இல்லை. எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க. இல்லை உன் மனசில் நினச்சிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு புரியல நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க. ஆனால் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான் அவன் எடுக்க மாட்டியா அவன் அவுட்டிங் கூப்பிட்டா போக மாட்டியாம்மா எப்போதுமே அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லையாம்மா. இப்போ நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீ வேறு யார் கூட சுற்றிட்டு வர விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இது கேட்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பதில் சொல்ல மாட்டேன் அப்படியே கீழே கொஞ்சம் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. பாரு எதுக்காக பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ என்னங்க நான் தான் இவனுக்காக ஒரு மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவன் கூட பேச மாட்டான். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் ஃபோன் பண்ணலாம் பேச மாட்டான் வெளில வர மாட்டேங்கிறான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் சொல்கிறாங்க. வேறு யார் கூட தான் சுற்றுறான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி விருப்பம் சொல்லுங்க என்னத்துக்கு பாரு உனக்கு எடுத்து தான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுவும் சொல்ல ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆறுன்னு பார்க்குறாங்க. பாரு ஜின் நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஜிம்மினா ஓகேவா. ஜிம்முக்கு பிடிச்சாதான் மேரேஜ் பண்ணி வைக்கணும். நீ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது
புரியுதா சொல்லி கேட்குறாங்க. என்ன அங்கே பாருங்க, அப்போ நான் அவன்கிட்ட கேட்டதுனா ஓகே சொன்னேன். ஓகே வாங்க, நான் அவன்கிட்ட கேட்டதுனா போக சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம் வந்துட்டு நான் அப்போ கேட்டதுனா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அவருக்கு அப்படியே டேவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்ன மட்டும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு மட்டும் ஜேகப் ஒருத்தர் இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாரு. அவன் இங்கே பாரு ஜேகப் லைஃப் என்ன நடந்தவனு தெரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜேகப்புக்கு வந்துட்டு ஜேகப் லைஃப்ல ஒரு பர்சன் இருந்தாங்க. அந்த பர்சன் இப்போ இல்லைன்ற அது இல்லை மிஸ் ஆகிட்டாங்கன்னு தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர, மற்றபடி இவங்க யார், இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இவங்க நேம் தெரியும், இவங்க எப்படி இருப்பாங்க யாரும் பார்த்ததே கிடையாது. ஈவன் நம்ம ஜிமினுக்கும் தெரியும் நம்ம ஜேகப் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதான் அவனுக்கு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான், அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியாதா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரீசனால தான் நம்ம ஜிமின் கூட அன்றைக்கி ஜேகப்பில் கேட்டிருப்பாங்களா நீயே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. அதான் இந்த ரீசன் தான். அவருக்கு ரொம்ப தெரியும் நம்ம ஜேகப் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். சரி உன் லைஃபாவது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீயாவது ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ் கேரிங் குழந்தைங்கன்ட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ இப்போ தான் நம்ம அவர் ஜின்னுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம பசங்க எப்படி பணம் பிஸ்னஸ் மாஃபியா இப்படி போயிடுவாங்களோ, அவங்க லைஃப்பில் வந்து லவ் கேரிங் குழந்தைங்க அப்படிலாம் இல்லாமல் போயிடணும்னு ரொம்ப பயம். அதனால பயப்படுறாரு. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. நம்ஜின் அப்படி கிடையாது. நம்ஜின் நினைக்கிறாருன்னா பசங்களுக்கு ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ண பசங்க கூட தான் மேரேஜ் பண்ணணும் இல்லை, அவங்களுக்கு யார் பிடிக்குது யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்க கூட செட்டுக்குன்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜிமின்டா எதுவும் பேசாமல் அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவர் பாட்டுக்கு டேரெக்டாக அவர் ரூம் போயிடுறாரு. இப்போ ஜிம் வந்து இந்தளவுக்கு சேடாக போகிறோம். இப்போ நம்ம சேடா ஜின்ன சொல்கிறாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 2 months ஆஃப்டர் உனக்கும் ஹானுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. என்ன என்கேஜ்மெண்ட்டாக சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உனக்கு என்கேஜ்மெண்ட்டு ஹானுக்கும். ஏன்னா நான் ஊருக்குலாம் சொல்லிட்டேன் ஓகேவா, நீயும் அவனு தான் பேரு ஃபேன்ஸு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சொல்லிதான் கூட பரவாயில்ல உன்ட்டு நான் கேட்டேன். அப்போவும் அப்போ வந்து ஓகே சொன்னேன். அந்த ரீசனால தான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இப்போ போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. இல்லை ஜின் அப்படி நீ ஃபோர்ஸ் பண்ண சொல்ல. இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் 2 months ஆஃப்டர் உனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்ல ஜிம்னோட பேச முடியல. ஜிம் அப்படி சோகமாக ரூம் பக்கம் அப்படியே மெதுவாக இறங்கி போயிட்டுருக்க நடந்து. இது பக்கம் ஆரம்பிச்சாலும் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அப்போ ஜிமின் கண்டிப்பாக யாரும் லவ் பண்ணுறாங்க. இல்லை அந்த அளவுக்கு அமைதி சேட் ஆக மாட்டான் அவன். அப்படின்னா டேவ் வந்து அவன் லவ் பண்ணுறான், டேவ் பிடிச்சிருக்கு போல சொல்லிட்டு ஜின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆரம்பிச்சுட்டாங்க. நீ கூட கொஞ்சம் வா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க வா சொல்லிட்டு ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. மட்டும் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. என்ன நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜின், நீ எப்போதும் நம்ம பசங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. நான் என்ன ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜிமினுக்கு ஹானை பிடிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் அவன்கிட்ட கேட்டதில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அவனை கேட்காம ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நீ அப்போ ஃபிக்ஸ் பண்ணப்போ அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. அவனுக்கு பிடிச்சி கூட ஓகே சொல்ல, நீ சொல்கிறதுக்காக தான் ஓகே சொன்னான். மற்றபடி வந்துட்டு அவனுக்கு விருப்பம்லாம் இல்லை. ஹானை வந்து அவனுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜிமினுக்கு வேறு ஒரு பர்சன் பிடிச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? அவன் ஒரு பர்சன் பிடிச்சி சொல்லும்போது ஜின்னுக்கு கோவம் வருது. அது எப்படி அவனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க ஒரு பையன் ஃபியான்ஸாக இருக்கும்போது இன்னொரு பர்சன் பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜின், அவனுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, எனக்கு நம்ம பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ நீ தான் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவனை மட்டும் எதுவும் சொல்லவே சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. அவன் சொல்ல பயப்படுறான், எதுவும் யோசிக்கிறான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் நம்ம பசங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாட்டேன். எனக்கு கோவம் வரும், அதுக்காக நான் அப்படியே விட்டுருவேன். நான் எனக்கு பிடிக்காத பசங்களை மேரேஜ் பண்ணி வைப்பேன். இப்போ என்ன அவனுக்கு பிடிச்சிட்டு ஒரு பையன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் எப்போ வந்து என்கிட்ட சொல்கிறானோ அம்மா நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட என்னைக்கு வந்து இன்ட்ரோ பண்ணுறான் அவங்க லவ் பண்ணுற பையனை அன்றைக்கி அதை பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே என்னோட சின்ன கொஞ்ச நேரத்தில் கோவமாக போயிடுதுல சொல்கிறாங்க. ரொம்ப அழகான கோவக்காரண்டா நீ சொல்கிற நம்ம சின்ன போயிட்டு நம்ம நம்பிட்டு கொஞ்சிட்டு இருக்கேன். சின்னுக்கு மாதிரி கையோ விடு, நீ வர வயசான காலத்தில் ரொமான்ஸ் என்னடா சொல்கிறேன், நம்ம எவ்வளோ எங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. அது வேறு உண்மை தான் பார்த்துருக்காங்க. 2 பேரும் ரொம்ப லவ்லி கப்பலாக ரொம்ப எங்கே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப சின்ன வயசில் குழந்தை பார்த்துருக்கு இல்லையா, ஆனால் 2 பேரும் ரொம்ப எங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிச்சிடும் ஜின்னு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மின் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்துட்டு இப்போ ஜின்னு சொன்னதை நினச்சிப்பாங்க ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு டேட் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. செகண்ட் இந்த பக்கம் நம்ம ஹானை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் இவங்க வர சொல்கிறாங்களா. இவர் போய்ட்டு அப்படியே பால்கனியில் நின்றுருக்காரு. அந்த பால்கனியில் நின்றுட்டு அப்படி நிலவு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இருக்குது, சேடாகவே இருக்குது. ஆனால் டேவை கிஸ் பண்ண தான் நினச்சி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு பிடிச்சிருக்கு டேவை விட்டு கொடுக்க முடியாது. சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிமின் அப்படியே அந்த திங்கிங்லேயே வந்து படுத்துறாரு ரூமில். இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்கடா நம்ம ஜிமின் எழுந்திக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி சவுண்டாக கேட்டு இருக்குது. என்னது இது காலை பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி டெக்கரேஷனாக இருக்குது. என்னது இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. என்னம்மா வீடு ஒரு மாதிரி டெக்கரேஷன் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாது சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு பக்கம் வேலைன்னு ஓடிடு, எங்கேயா சுற்ற போயிடு. அப்புறம் அவன் இன்னொருத்தர் இருக்கானே அவனும் அப்படி தான். நீங்கள்லாம் எங்கன்னா சுற்ற போயிருங்க. கூட பிறந்த தங்கச்சி இருக்காது, அவளுக்கு பர்த்டே வருது, கொஞ்சம் கூட ஞாபகம் எல்லாம் உனக்கு சொல்கிறாங்க. பர்த்டே இப்போ ஒய்யனுக்கா சொல்கிறாங்க. ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு தலை அடிச்சுக்காரு கையை வச்சுட்டு. எல்லாத்தையும் மறந்துட்டு சுற்று அப்படின்னு சொல்லி சின்ன பாட்டுக்கு போயிடாரு. இப்போ ஜிம் தான் வந்து டேரெக்டாக ஒயன்ட்டு போகிறாங்க. ஒயன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரி ஒய்யா நான் மறந்துட்டேன், நைட்டு நடந்த ஒரு இன்சிடென்ட்டில் மறந்துட்டேன், ஒரு பர்த்டேல மறந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் மறந்துடு, நீ எதை ஞாபகம் வச்சுருக்கோம் நைட்டாக நான் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு தான் மறந்துட்டே இல்லை எப்போதும் மறந்துட்டேன் பர்த்டே சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கட்சி சாரி ஒயனுக்கு பேர் மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. ஒயன் தான் தேவையில்ல சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாங்க ஒரு பர்சன் போய் உட்காந்துறான். அந்த பர்சன் ஷையோட போய் தள்ளி போகிறாங்க. ஏன் உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அந்த பசங்க யாரும் வேறு யாரும் இல்லைடா, அவர் ஜாக்சனோட பையன் தான். ஜாக்சனும் சேனலும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பையன் கொஞ்சம் ஷை டைப்பு, நம்ம ஒயன் அப்படி கிடையாது, ஒயன் கொஞ்சம் போல்டாக இருப்பா. அந்த பையன் அதில் சொல்கிறாங்க. இவன் ஒருத்தா சொல்லிட்டு அவள் இன்னும் தள்ளி போய் உட்காடுறா. உனக்கு என்ன பிரச்சனை, நான் அவனோட ஃபேன்சி அப்படி சொல்கிறா. இவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதிரி லவ்லி கப்பல் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க க்யூட்டா. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒயன் சாரிம்மா சொல்கிறாங்க. என்ன சாரி சொல்கிறாங்க. சரி உன் சாரி நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நான் கேட்கறது பண்ணுறேன் சொல்ல. என்ன கேட்டாலும் பண்ணுறேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இன்னைக்கு வந்து என்ன வெளில அவுட்டிங் கூட்டிகிட்டு போனேன், எங்கெல்லாம் கூப்பிட்றோம் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அது முடியாது சொல்கிறாங்க. ஏன் இருக்கு அப்பா ஒதுக்க மாட்டாங்க, ஜேகோப் ஒதுக்க மாட்டா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமா ஜேகோப் ஒதுக்க மாட்டா சொல்கிறாங்க. ஜேகோப் இருந்தால் கூட ஜேகோப் பர்மிஷன் எப்போ சொல்கிறாங்க. ஜேகோப்பை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்ன வரலையா சொல்லிட்டு இப்போ தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகோப்பை பார்த்து 2 days ஆகுது, எங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு இப்போ தான் வச்சுக்கிறாரு. அப்போ அவன் வீட்டுக்கு வர நைட்டு சொல்கிறாங்க. வரல, நீயாவது மிட் நைட்டில் வந்துட்டு அவர் அது கூட வரல சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ஒரு வேளை ஜேகோப்பை சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டானே, பர்மிஷன் கொடுக்க மாட்டா சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு கேட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ஜேகோப்புக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகோப்பு நம்ம சுகாவுடைய அப்படியே செஸ்ட்டை சாஞ்சி அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இப்போ ஃபோன் எடுத்து அடிக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் வருது. ஹலோ சொல்கிற கேட்குறாங்க. இப்போது ஜேகோப் எங்கே இருக்கா, எங்கே நீ போனால் சொல்லி கேட்குறாங்க. அது நான் தான் ஒர்க் விஷயமானு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. இவன் இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் போக மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காது. இப்போ கொஞ்சம் நிமிஷம் சார் சரியில்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் நிற்கிறாங்க. சரி ஓகே, இப்போ எப்போ வர சொல்லி கேட்குறாங்க. வரும் சொல்கிறாங்க. சரி உனக்காவது ஞாபகம் இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. என்ன ஞாபகம் இருக்காது கேட்குறாங்க. வயனோட பாடி சொல்கிறாங்க. இங்கே பாரு, வயனோட பாடி ஈவினிங் பார்ட்டிக்கு நாங்கள் கரெக்டாக வந்துடும். சரியா, நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் மெக்கடி ஜாக்சன்கிட்ட சொல்லிட்டேன் சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு அப்போ நான் தான் மறந்துட்டேன் சொல்லிட்டு. என்ன மறந்துட்டியா சொல்லி, ஏன்டா அவங்க ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. அப்போ உனக்குலாம் எல்லாம் ஞாபகம் இல்லை சொல்லி கேட்குறாங்க. அதை எப்படி மறக்க முடியும், நம்ம தங்கச்சி பர்த்டேவே சொல்கிறேன். ஜேகோப் சொல்கிறாங்க. நீ பரவாயில்ல ஜேகோப், நான் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறா அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டா சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாரு. அவங்க இல்லாமல் வெளில கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. வெளில கூட்டிகிட்டு போக சொல்ல அவுட்டிங் சொல்லணும். அது ரொம்ப டேஞ்சர், எங்கே போனாலும் நம்மளுக்கு எனிமீஸ் அதிகமாக இருக்காங்க. ஓகேவா, இப்போ ரொம்ப சேஃபாக இருக்கணும், அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போவதா சொல்லிட்டு நம்ம ஜேகோப் சொல்கிறாங்க. அப்படியே அம்மும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நான் ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துடுறேன். ஓகேவா, எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க்லாம் முடிச்சு ஈவினிங் கரெக்டாக அவள் பார்ட்டியை கூட வந்துடுவான். பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறப்போ நீ வந்துட்டு பார்த்துக்கோ, இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகோப் சொல்லிட்டு அவர் வச்சுறாரு. இப்போது நம்ம ஜேகோப் தான் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. சொல்லு ஜேகோப் சொல்கிறாங்க. நான் போய்ட்டு பாத் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. நானும் வர சொல்கிறாங்க. நீ ஏமா சரி வா சொல்லிட்டு 2 பேர் போய்ட்டு ஒன்றா ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. இது பார்த்தா ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் தான். ஒரே ஒரு பெட்ரூமு, ஒரே ஒரு லிவிங் ஹாலு, அப்புறம் ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப குட்டி அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. இது சுகாவோடது. நம்ம ஜேகோப் பார்க்குறாங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா ஒரு ட்ரெஸ் டிசைனரு. அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்கள் ஒரு 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி பேரிங் ட்ரெஸ்ஸாக வேணும், மேட்சா, அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க வச்சிடறாங்க. அதனால ட்ரெஸ்ஸோட டிசைனருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக வீட்டோட டோர் பெல் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. நம்ம சுகா பார்க்குறாங்க. பயப்படுறாங்க. யாராக இருக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் இல்லையா, அதனால யாராவது ரிப்போர்ட்டர்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்களோ, ஏன்னா நேமை ஸ்பாயில் பண்ணுவாங்க. பயப்படுறாரு. போயிட்டு ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. யாராக இருக்கும், யார் வந்து பார்க்க சொல்கிறாங்க. பயப்படாதா சொல்கிறாங்க. நீ யாரே வா சொல்லிருக்க சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் இல்லை, வெளில ஒரு பார்சல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. என்னன்னு இருக்குது அப்படின்னா ஆர்டர் பண்ணியிருக்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி நம்ம ஜேகோப் சுகா வராங்க. அவ்வளோ வந்துட்டு பார்த்தா ஒரு ட்ரெஸ் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம சுகா வாங்கிட்டு உள்ள வர வந்து பார்த்தாக்கா 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி காஸ்ட்லியாக அழகாக டிசைன் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு பிரேஸ்லெட்டு, அப்புறம் செயின், அதுக்கப்புறம் ரிங்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. பர்ஃபெக்டாக 2 வாட்ச் சொல்லிட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ சுகா பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்த கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இதுக்கு எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் இன்ட்ரோ பாடி வைக்க போகிறேன். ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ இதெல்லாம் போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. 2 பேரும் செம்ம பர்ஃபெக்டாக அழகாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு 2 பேர் அப்படியே ஹாட்டாக ஒரு லுக்கிங் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. பெஸ்ட் பேர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரி ஓகே நம்ம போலாமா சொல்கிறாங்க. ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஜேகோப் சுகமான ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த பார்ட் நாங்கள் முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு விமின்க்கு ஏன் என்ன அது ரசீன் அதிகமாக இல்லை, நம்ம ஹோப் மின்கே அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஜிமின் டேவோட சீன்ஸ் இனிமேல் அதிகமாக வரும். ஓகேவா, இவங்களுக்கு எப்படி இருக்கோ இதோட தாண்டி அவங்களுக்கு இருக்கும் சீன்ஸு, ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, பை டேக் கேர்.